guys, welcome back to your channel. Hope you all doing good guys. இன்னைக்கு இந்த வீடியோல இட்லி, தோசை, ஆப்பத்துக்கு ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான சைட் டிஷ் தாங்க பண்ண போறோம். அதாவது ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆட்டுக்கால் பாயா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஆட்டோட 4 காலை நல்லா அடுப்பில் சுட்டுட்டு அதுக்கப்புறம் மீடியம் பீஸாக கட் பண்ணிவிட்டு அதோட தோலை எல்லாம் கத்தி வச்சு நல்லா சுரண்டிட்டு பிறகு உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆட்டுக்கால் பாயா பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ரஃப்பாக கட் பண்ணின ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய், 5-6 துண்டு இஞ்சி, 20 பல்லு பூண்டு, ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, அப்புறம் பட்டை வகைகள் 5 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 5 கிராம்பு, அப்புறம் ஃப்ரெஷ் கோகோனட் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் கோகோனட் இல்லாததுனால நான் 3 டேபிள் ஸ்பூன் கோகோனட் பவுடர் சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 பல்லு முந்திரி, கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது நமக்கு நல்ல திக் கிரேவியாக கிடைக்கும். பாயா செய்யறதுக்கு மசாலா அரைச்சாச்சு. அடுத்தது நம்ம பாயா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு குக்கர் நல்லா சூடானதுமே கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்து அதில் 2 பே லீவ்ஸை உடச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. அடுத்ததான் ஸ்லைஸாக கட் பண்ணின ஒரு வெங்காயத்தை சேர்த்து கொஞ்ச நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கின உடனே ஒரே ஒரு சின்ன தக்காளியை 4 கட் பண்ணி சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கோங்க. தக்காளி லைட்டாக வதங்கினா போதுமானது, ரொம்ப வெந்து வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலாவோட பச்சை மணம் மாறி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை மணம் மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அல்லது காஷ்மீரி மிளகாய்த்தூள், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை மணம் மாறி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை மணமே நல்லா மாறி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்காலை சேர்த்துக்கோங்க. ஆட்டுக்காலை சேர்த்துட்ட பிறகு இந்த ஆட்டுக்கால் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம சேர்த்த ஆட்டுக்கால் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பாயாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த பாயாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 10 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 விசிலுக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட ஆட்டுக்கால் பாயா எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போது கடைசியாக இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் கொத்தமல்லி சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க, நம்மளோட ஆட்டுக்கால் பாயா ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் சொன்ன மெத்தட்லேயே இந்த ஆட்டுக்கால் பாயாவை ஒரே ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த முறை நீங்கள் ஆட்டுக்கால் வாங்கினீங்கன்னா இந்த மெத்தடில் தான் நீங்கள் செய்வீங்க. ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க. அதுவும் இந்த ஆட்டுக்கால் பாயாவை சுட சுட இட்லி, தோசை, ஆப்பத்துக்கு மேலே நிறைய குழம்பு ஊற்றி கொஞ்சமாக இட்லி புட்டு நல்லா குழம்புல பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆட்டுக்காலில் இருக்கிற சதையை வச்சு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.